அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து லக்னம் மற்றும் ராசி அப்படின்ற தலைப்பு பார்ப்போம். இப்போ லக்னம் அப்படின்றது ஒரு பிறந்த நேரத்தில் கிழக்க என்ன ராசி உதயமாகுதோ அதைத்தான் நம்ம வந்து லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது சூரியன் ஒளி வந்து கிழக்க நம்மளுக்கு எந்த இதில் விழுவாதோ அதுதான் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லக்னம் வந்து எதை குறிக்கிறதுனா அவருடைய உடல் நலம், குணங்கள், வாழ்க்கை ஆகிய அந்த 3 பண்புகளை வந்து லக்னம் குறிக்குது. ஓகேவா? இப்போ இந்த லக்னம் வந்து நல்லா இருக்கும்போது, லக்னாதிபதி நல்லா இருக்கும்போது, லக்னத்துக்கு நல்ல கிரகங்கள் பார்வை இருக்கும்போது, இந்த உடல் நலம், குணநலம், வாழ்க்கை திசை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஓகே. அதே மாதிரி சந்திரனுடைய ராசி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து பிறக்கும்போது எந்த இடத்துல இருக்கோ அதை தான் மூன் சைன், அதாவது சந்திரன் அப்படின்னு ராசி அப்படின்னு சொல்றோம். ராசி இருக்கும், சந்திரன் இருக்கும் இடம்தான் ராசி. ஓகே. லக்னம் உடலை குறிக்கிற மாதிரி சந்திரன் வந்து மனநலத்தை, பழக்கவழக்கத்தை குறிக்குது. ஓகே. அது ராசி வந்து எதுக்காக பார்க்குறோம்னா, அந்த ராசி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அதுல இருந்து தான் தசாபுக்தி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து ராசியை பார்க்குறோம். லக்னம் வந்து பிறந்த நேரத்தில் கிழக்கு உதயமாக ஒரு ராசி அப்படின்றத நம்ம முதலே பார்த்தோம். அந்த லக்னம் வந்து உடலமைப்பு, குணநலங்கள், வாழ்க்கை திசை, ஆரோக்கியம், வாழ்க்கை ஆரம்ப நிலை, இதெல்லாம் நம்மளுக்கு லக்னம் வந்து குறிக்குது. தன்னம்பிக்கை, வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாத்தையும் வந்து லக்னம் தான் மெயின். ஒரு ஆளுக்கு பிறக்கும்போது லக்னம் எப்படி இருக்குன்றது 99% வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி ராசி வந்து மன நிம்மதி, சென்டிமெண்ட், உணர்ச்சி, தாய், அது மாதிரி அமைப்பு, மன அழுத்தம், பயம், அது மாதிரியான ஃபியரா இருக்குது. அது மாதிரி அமைப்பெல்லாம் ராசி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி காட்டும். சரிங்களா? இந்த லக்னமும் ராசியும் வந்து வலுவா இருக்கும்போது ஒரு ஜாதகம் வந்து ஒரு 90% நல்ல ஜாதகம்னே சொல்ல முடியும். மீதி இருக்கக்கூடிய தசாபுக்தி, பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்து மற்ற ஜாதகத்தையும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு வந்து கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு பிங் பண்ணலாம். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.